Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து dated if function ஓட some tricks பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினாக்க இங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயியோட ஜாயினிங் டேட் இருக்கு, இங்க வந்து டுடே டேட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இன் பிட்வீன்ல இந்த ரெண்டு டேட்டுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கிற இயர், மந்த், டேஸ் இதெல்லாம் வந்து நம்ம இந்த dated if function வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம previous வீடியோல என்ன பண்ணிருந்தோம் அப்படினாக்க இத வந்து நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் வந்து ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்டையும், அதாவது இயர் வேணும்னாக்கா அதுக்கு ஒரு டைம் நம்ம வந்து dated ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், மந்த் வேணும்னாக்கா மந்த்துக்கு ஒரு dated if ஃபங்க்ஷன், இப்படி வந்து நமக்கு என்ன டே வேணும்னா டேக்கு ஒன் டைம், இப்படி வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம மேனுவலா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம மேனுவலா யூஸ் பண்ண தேவையில்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட் ஏ ஷார்ட்ல வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ண போறோம், எல்லா செல்லுக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். இங்க ஹெட்டர்ல பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் கலர் கொடுத்திருப்பேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒய்ன்றது இயரை வந்து ரெஃபர் பண்ணுது, எம்ன்றது மந்த், டின்றது டேவை ரெஃபர் பண்ணும். இப்ப இந்த ஒய் எம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல எவ்வளவு மந்த் இருக்கு அப்படிங்கறத இது ரெஃபர் பண்ணும். எவ்வளவு மந்த் அந்த இயர் கம்ப்ளீட் ஆகி எவ்வளவு மந்த் இருக்குங்கிறத ரெஃபர் பண்ணும். எம் டி அப்படின்றது அந்த இயரும் முடிஞ்சிடும், அந்த மந்த்தையும் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற டேஸ் வந்து நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணும். இந்த ஒய் டி அப்படின்றது என்ன அப்படின்னாக்க இந்த இயரை வந்து கன்சிடர் பண்ணாது, இந்த ரிமைனிங் இருக்கிற மந்த்ல இருக்கிற மந்த் அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த டேஸ வந்து ஆட் பண்ணாக்க நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெச் காலம்ல லாஸ்ட்ல இருக்கிற எம்ப்ளாயி பாத்தீங்கன்னா 1 மந்த். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் 8 டேஸ். இப்ப இந்த 1 மந்த்துக்கு 31 டேஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஜான் மந்தோட அந்த மந்த் தான் அந்த டேட்ல பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த 1 மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 31 டேஸ், 8 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. சோ நமக்கு 39 சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா YD அப்படின்றது இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணி தான் நமக்கு ரிசல்ட் கொடுத்திருக்கும். ஓகேங்களா? இது வந்து செப்பரேட்டா டேஸ்ல இருக்கும் கவுண்ட், இது வந்து மந்த்ல இருக்கும். மந்த்னாக்கா அந்த பர்டிகுலர் மந்த்துக்கு 30 டேஸ்னா 30, 31 டேஸ்னா 31 அப்படிங்கிற மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 மந்த் அப்படின்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 30 எல்லா மந்த்துக்குமே 30 அப்படின்னாக்க நீங்க 7 into 30 போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வரும். அந்த மாதிரி. ஓகேங்களா? நீங்க அந்தந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி மல்டிபிளிகேஷன் இங்க நடந்து நமக்கு இங்க ரிசல்ட் வந்து ஷோ பண்ணும் YDன்ற காலம்ல. இப்போ வந்து இந்த கான்செப்ட் வந்து நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் சைடுல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இங்க வந்து ஒரு கன்கார்டினேட் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து நான் லேட்டரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத. இப்போ நான் வந்து இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரியால தான் நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இதை நான் டெலீட் பண்ணிட்டேன். இந்த ஏரியாவில தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போறோம் ஒவ்வொரு ஹெட்டருக்கு ஏத்த மாதிரி. ஓகேங்களா? இங்க வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கு. இங்க வந்து நான் டுடே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். டுடே ஃபங்க்ஷன் எதுக்குன்னு தெரியும் உங்களுக்கு, கரண்ட் டேவோட அந்த டேட்டை வந்து இங்க டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? இப்ப ஹெட்டர்ல ஒய்ன்னு இருக்கு இல்லீங்களா, ஈக்குவல் டு டேட்டட் இஃப், இப்ப என்னோட ஜாயினிங் டேட்டு கமா என்னோட டுடே டேட்டு கமா டபுள் கோட்ஸ்ல எம்னு கொடுத்தேன் அப்படின்னாக்க எனக்கு இங்க வந்து இங்க வந்து எம்முக்கு பதிலா இங்க நான் ஒய்ன்னு கொடுக்குறேன். பிகாஸ் நம்ம ஹெட்டர் ஒய்ல இருக்கு. ஓகேங்களா? ஒய்ன்னு சொல்லி நான் கொடுத்துட்டு ட்ராக் டவுன் பண்றேன். எனக்கு அந்த இயரை வந்து ஷோ பண்ணுது, இந்த ரெண்டு டேட்டுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கிற இயரை ஷோ பண்ணுது. இப்ப இதே இது வந்து நான் என்ன பண்றேன், டேட்டட் இஃப் அகைன் அதே சேம் ஃபங்க்ஷன் வந்து நான் அதே ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா மந்த் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்ப நான் என்டர் பண்றேன், எனக்கு அந்த மந்த் வந்து எனக்கு ஷோ பண்ணுது. ஓகேங்களா? அகைன் டேட்டட் இஃப் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், சேம் இங்க செலக்ட் பண்றேன், கமா கொடுத்துட்டு இங்க வந்து டேவை வந்து நான் செலக்ட் பண்றேன், டி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப கொடுத்துட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்து இப்ப நீங்க இங்க வந்து அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னாக்க டேட்டட் இஃப் அகைன் கொடுக்கணும். இங்க வந்து சேம் அதே ஜாயினிங் டேட்டு டுடே டேட்டு, இங்க வந்து நம்ம டபுள் கோட்ஸ்ல என்ன பண்ணுவோம்னாக்க ஒய் எம்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுவோம்.
ப்ரீவியஸ் வீடியோலயே நம்ம இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்திருக்கோம். அந்த வீடியோவையும் பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மந்த் மட்டும் நமக்கு ஷோ பண்ணும். அந்த 9 years 7 month அப்படிங்கிற மாதிரி இங்க ஷோ பண்ணும். MDன்றது வந்து 9 years 7 month முடிஞ்சு ஏதாவது டேஸ் பெண்டிங் இருந்ததுன்னா அந்த டே வந்து நமக்கு ஷோ பண்ணும். இப்ப டேட்டட் இஃப் ஓகேங்களா. இப்போ வந்து சேம் அதே ரேஞ்ச் நான் அசைன் பண்ணிக்கிறேன். இங்க வந்து MDன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. கொடுத்துட்டு என்டர் பண்றேன். இப்போ எனக்கு 7 days அதுல ரிமைனிங் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து 28 days. இதுல நமக்கு அந்த டேட் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி ரிமைனிங் இருக்கிற டேஸ் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டட் இஃப் சேம் அதே ரேஞ்ச் நான் கொடுத்துக்கிறேன். இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க டபுள் கோட்ஸ்ல வந்து YDன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். YDயோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். இந்த மந்த்தையும் மந்த்ல இருக்கிற டேஸையும் இந்த ரிமைனிங் இருக்கிற டேஸையும் ஆட் பண்ணி நமக்கு இங்க ஷோ பண்ணுது. ஓகேங்களா. இப்ப நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நம்ம இந்த ஆர்குமெண்ட்ல தேர்ட் ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா Yன்னு சொல்லி அசைன் பண்ணிருக்கோம், Mன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிருக்கோம், DYM MD YDன்னு சொல்லிட்டு மேனுவலா நம்ம அசைன் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம இந்த மாதிரி பண்ணாம நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க இது சிங்கிள் ஷாட்ல வந்து நம்ம கொண்டு வர போறோம். அதுக்கு தான் நான் என்ன பண்றேன், அந்த ஆர்குமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நான் ஹெடர் நேம் வந்து அசைன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ வந்து சிம்பிள் தான். ஈக்குவல் டு டேட்டட் இஃப் கொடுத்துங்க. ஓபன் பிராக்கெட்ல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் செலக்ட் பண்றேன். 3 times F4 பிரஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் F4 பிரஸ் பண்றேன். எனக்கு இந்த ரெண்டுமே காலம் ரோ ரெண்டுமே லாக் ஆயிருது. இங்க பாத்தீங்கன்னா டாலர் சிம்பிள் இருக்கும், டாலர் சைன் இருக்கும். இப்ப அகைன் F4 பிரஸ் பண்ற செகண்ட் டைம் இப்ப எனக்கு ரோ வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கு, காலம் வந்து அன்ஃப்ரீஸ் ஆயிருச்சு. அதாவது காலம் வந்து அன்லாக்ல இருக்கு, ரோ வந்து லாக் ஆயிருச்சு. இப்ப அகைன் F4 பிரஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா காலம் லாக் ஆயிருக்கு, ரோ வந்து அன்லாக் ஆயிருச்சு. சோ நான் இப்ப காலம் லாக்ல வச்சுட்டு ரோ வந்து அன்லாக்ல வைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் நம்ம ஃபார்முலா டிராக் டவுன் பண்ணும்போது ரோ நம்பர் நமக்கு சேஞ்ச் ஆகணும் 2 3 4ன்னு. ஓகேங்களா. சோ காலம் நான் ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். கமா என்னோட செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து இந்த டுடே டேட். ஓகேங்களா. இப்ப இதையும் வந்து நான் 3 times F4 பிரஸ் பண்றேன். எனக்கு என்ன நடக்குதுனாக்க எனக்கு காலம் வந்து ஃப்ரீஸ் ஆயிருச்சு, ரோ வந்து அன்ஃப்ரீஸ் ஆயிருச்சு. சோ இப்ப தேர்ட் ஆர்குமெண்ட் நம்ம என்ன பண்றோம், முன்னாடி வந்து இங்க டபுள் கோட்ஸ் கொடுத்து Yன்னு சொல்லிட்டு இப்படி நம்ம கொடுத்தோம். ஓகேங்களா. இப்ப நம்ம அந்த மாதிரி கொடுக்க போறது கிடையாது. அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், இந்த ஹெடர்ல E1 செல்ல வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டைம் F4 பிரஸ் பண்ணும்போது எனக்கு லாக் ஆகுது அந்த E1 செல்லு. அகைன் F4 2 times F4 பிரஸ் பண்ணும். செகண்ட் டைம் பிரஸ் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னா ரோ வந்து லாக் ஆயிருது, காலம் வந்து அன்லாக்ல வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா எனக்கு ரோ நம்பர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. இது வந்து காலம் நம்பர் வந்து எனக்கு டைனமிக்கா மூவ் ஆகணும் நெக்ஸ்ட் காலமுக்கு. சோ நான் வந்து காலம் வந்து அன்லாக்ல வச்சுக்கிறேன். தட் மீன்ஸ் E வந்து நான் அன்லாக்ல வச்சுக்கிறேன். ரோங்கிறத வந்து அந்த 1 அதை வந்து லாக்ல வச்சுக்கிறேன். டாலர் சைன் இருக்கும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிங்க பிராக்கெட்டை, ஜஸ்ட் என்டர் பண்றேன். இப்ப என்டர் பண்ண உடனே எனக்கு 9 yearsன்னு வருது. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஃபார்முலா அப்படியே வந்து டிராக் டவுன் பண்றேன். டிராக் டவுன் பண்ண உடனே எனக்கு பெர்ஃபெக்ட்டா எனக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்ளை ஆயிருச்சு. இயர்ஸ் வந்து நமக்கு ஃபைண்ட் ஆயிடுச்சு. அகைன் அந்த கார்னர்ல கர்சர் வச்சுட்டு நான் ரைட் சைடு அப்படியே டிராகிங் பண்றேன். இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு. எனக்கு இங்க வந்து அந்த ரேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து காலம் மூவ் ஆகி எனக்கு Mல வந்து இங்க பாருங்க F2 கொடுக்குறேன். இப்ப இங்க நான் F2 கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. பெர்ஃபெக்ட்டா அங்க ரேஞ்ச் அதுவே வந்து எடுத்துக்குது. பிகாஸ் நம்ம காலம் வந்து அன்லாக் பண்ணிருக்கோம், ரோ வந்து லாக் பண்ணிட்டோம் ஹெடர்ல. இங்க வந்து டேட்ல பாத்தீங்கன்னா நம்ம காலம் லாக் பண்ணிருப்போம், ரோ வந்து அன்லாக் பண்ணிருப்போம். இப்ப எனக்கு எங்க போயிட்டு நீங்க F2 கொடுத்தாலும் எனக்கு அந்த இங்க பாத்தீங்கன்னா மந்த் இங்க வந்து செலக்ட் ஆயிருக்கும். லாஸ்ட் இதுல வந்து F2 கொடுக்குறேன். இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு. F2 கொடுக்குறேன். எனக்கு இங்க YDன்றது வந்து செலக்ட் ஆயிருக்கு. சோ நமக்கு ஒரே டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபார்முலாவை வந்து அப்படியே டிராக் டவுன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட்ல வந்து டிராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இப்ப இந்த இடத்துல வந்து நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்ப டெலீட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொண்டு வரோம் அப்படின்னாக்க இந்த Y காலம் இங்க வந்து சாரி இந்த Y ஹெடர் இருக்கு இல்லைங்களா, E காலம், இந்த H, இந்த I காலம், இதுல இருக்கிற ரிசல்ட் தான் நம்ம இங்க இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல கொண்டு வர போறோம். ஈக்குவல் டு கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த E காலம்ல இருக்கிற இந்த Y ஹெடர் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து E2 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், கமா டபுள் கோட்ஸ்குள்ள வந்து இயர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. கொடுத்துக்கிட்டு கமா அகைன் வந்து என்னோட கன்கார்டினேட்ல வந்து இந்த H காலம் வந்து நான் செலக்ட் பண்றேன், H2. ஓகேங்களா. செலக்ட் பண்ணிட்டு எனக்கு மந்த் வேணும். சோ
இங்க வந்து நான் என்ன பண்றேன், டபுள் கோட்ஸ்ல வந்து மந்த்ஸ்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிக்கிறேன். கமா அகைன் வந்து இந்த ஐ காலம்ல இருக்கு எம்டி ஹெடர் இருக்குங்களா, அதுல I2 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கமா டபுள் கோட்ஸ்குள்ள வந்து டேஸ்ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு ஜஸ்ட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க, என்டர் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். டிராக் டவுன் பண்ணுங்க, பெர்ஃபெக்ட்டா நமக்கு ரிசல்ட் வந்திருக்கும். இப்போ நீங்க இந்த மாதிரி மேனுவலா ஒவ்வொரு காலமுக்கும் போயிட்டு நீங்க ஃபங்க்ஷன் அப்ளை பண்றதை விட நீங்க இந்த மாதிரி சிம்பிளா வந்து நீங்க இந்த ரோவை லாக் பண்ணிட்டு அதே மாதிரி ஹெட்டர்ல வந்து ரோவை லாக் பண்ணிட்டு காலம் அன்லாக் பண்ணிட்டு இங்க வந்து டேட்ல வந்து ரோவை வந்து அன்லாக் பண்ணிட்டு ஹெட்டரை லாக் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம அதே ஃபார்முலாவை அப்படியே டிராகிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நமக்கு தேவையான பிளேஸ்ல அது கரெக்டா அந்தந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி போய் நமக்கு அப்ளை ஆயிரும், ரிசல்ட்டும் நமக்கு அக்யூரேட்டா வரும். ஓகேங்களா, இப்ப இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.